எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து அல்ஜீப். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பெரிய சைஸ் ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ப்ளஸ் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைல் மேனேஜராகவும் செயல்படுது. ரூட்டில் உள்ள ஃபைல்ஸை கூட இது மூலமாக ஆச் பண்ணலாம். இந்த ஆப்பை கிளிக் பண்ணுறேன். இதான் அதோட ஃப்ரண்ட் பேஜ். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்டி கார்டுக்குள்ளே போயிடுது. இதில் நம்ம சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து மாடிஃபை டேட் பிரகாரம் நீங்கள் ஃபைலை பார்த்துக்கலாம். சைஸ் பிரகாரம் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஏ டு இசட்டு, டிசெண்டிங் ஆர்டர் இசட் டு ஏ. ஓகேங்களா? ஓகே. ஃபைல் இப்போ வியூ ஆப்ஷன் லார்ஜ் ஐக்கானாக கூட வச்சுக்கலாம். டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம், ரூட்டு, இன்டர்னல் மெமரி எது வேணாலும் போய்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி ஜிப் பண்ணுறது, அதோடய சைஸை எப்படி கம்ப்ரஸ் பண்ணிடுறதுன்றது உங்களுக்கு காட்டுறேன். டவுன்லோடுக்குள்ளே போயிடுறேன். இதான் ஒரு பிடிஎஃப் ஃபைலு. அதோடய சைஸை பார்த்தீங்கன்னா 10.38 MB. இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். சரி, இதில் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 10.38 MB இதோட சைஸு. இதை வந்து இன்னும் ஜிப் பண்ணணும்னா அதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆர்கியூன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ்ன்றதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அதோட ஃபைல் நேம் என்ன கொடுக்கணும்னு கேட்குது, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். கம்ப்ரஸ் டைப் வந்து நார்மல், நான் வந்து ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணணுமோ செட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். 1 2 3 4. ஓகேங்களா? செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது என்ன என்கோடிங் மெத்தட் வேணும்னு டிஃபால்ட்டாக யூனிகோட்லேயே இருக்குது, அதுவே இருக்கட்டும். கம்ப்ரஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ரஸ் ஆகுது. ஓகே, கம்ப்ரஸ் ஆகி முடிஞ்சிடுச்சு. இதோட சைஸை பாருங்கள், 4.80 MB. அது வந்து 10 MB இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 MB வந்து கம்மியாக இருக்குது. இப்படி நீங்கள் பெரிய வீடியோ ஃபைல் கூட வச்சுக்கலாம். 400 MBன்னு ஒரு வீடியோ ஃபைல் இருக்குதுன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 100 MBக்கு வந்து ஜிப் பண்ணிடும். நீங்கள் தேவையான படம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அந்த ஃபைலே ஓப்பன் பண்ண முடியும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இப்போ நான் பேக் போயிடுறேன். இப்போ இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஓகே, பாஸ்வேர்டு கேட்குது. 1 2 3 4. ஓகே, அவ்வளோதான், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. இப்போது அதே ஒரு ஃபோல்டர் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலாக காட்டுது. இப்படி வந்து உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து ஜிப் பண்ணி நீங்கள் அதோட சைஸை கம்மி பண்ணி உங்கள் எஸ்டி கார்டோட ஸ்பேஸ் வந்து ஆக்கிபை ஆகாமல் கம்மி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.